தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். திரைப்பட தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் மற்றும் தொழிலதிபர் விக்ரம் ரவீந்திரன் தாக்கல் செய்த வழக்கில் அமலாக்கத்துறைக்கு அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது. இடி சோதனையின் போது ஆகாஷ் பாஸ்கரனிடமிருந்து ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டதை எதிர்த்து வழக்கானது தொடரப்பட்டது. வழக்கில் பதில் மனு தாக்கல் செய்ய இடி அவகாசம் கேட்டதற்கு நீதிபதிகள் அதிருப்தி தெரிவித்துள்ளனர். தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். வழக்கில் பதில் மனு தாக்கல் செய்ய இடி அவகாசம் கேட்டதற்கு நீதிபதிகள் அதிருப்தி தெரிவித்துள்ளனர். தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். திரைப்பட தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் மற்றும் தொழிலதிபர் விக்ரம் ரவீந்திரன் தாக்கல் செய்த வழக்கில் அமலாக்கத்துறை அபராதம் விதித்துள்ளது. இடி சோதனையின் போது ஆகாஷ் பாஸ்கரனிடமிருந்து ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டதை எதிர்த்த வழக்கில் பதில் மனு தாக்கல் செய்ய இடி அவகாசம் கேட்டதற்கு நீதிபதிகள் அதிருப்தி தெரிவித்துள்ளனர். தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். திரைப்பட தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் மற்றும் தொழிலதிபர் விக்ரம் ரவீந்திரன் தாக்கல் செய்த வழக்கில் அமலாக்கத்துறை அபராதம் விதித்துள்ளது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சிவகுமார். வணக்கம் சிவகுமார், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். திரைப்பட தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் மற்றும் தொழிலதிபர் விக்ரம் ரவீந்திரன் ஆகியோர் தாக்கல் செய்த மனுவில் வழக்குல பதில் மனு தாக்கல் செய்யாத அமலாக்கத்துறைக்கு 30,000 ரூபாய் அபராதம் விதித்து தற்போது சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவிட்டிருக்குது. சினிமா தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் மற்றும் தொழிலதிபர் விக்ரம் ரவீந்திரன் ஆகியோருக்கு சொந்தமான இடங்கள்ல கடந்த சில மாதங்களுக்கு முன்பு அமலாக்கத்துறை சோதனை நடத்தியது. சோதனையின் முடிவில் ஆகாஷ் பாஸ்கரன் முக்கியமான ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. இதை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் ஆகாஷ் பாஸ்கரனிடமிருந்து கைப்பற்றப்பட்ட ஆவணங்களை திரும்ப ஒப்படைக்க உத்தரவிட்டதோடு மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்கவும் தடை விதித்திருந்ததுங்க. இந்த நிலையில இந்த வழக்கு இன்று மீண்டும் நீதிபதிகள் எம்.எஸ். ரமேஷ் அதே மாதிரி வி. லட்சுமி நாராயணன் அமர்வுக்கு விசாரணைக்கு வந்தது. அப்போ அமலாக்கத்துறை தரப்புல ஆஜரான சிறப்பு வழக்கறிஞர் என் ரமேஷ் பதில் மனு தாக்கல் செய்யல அப்படிங்கிறதால பதில் மனு தாக்கல் செய்ய அவகாசம் வேணும்னு கேட்டுக்கிட்டாரு. இதற்கு அதிருப்தி தெரிவித்த நீதிபதிகள் என்ன சொன்னாங்கன்னா, ஏற்கனவே 2 முறை அவகாசம் வழங்கிய நிலையில இன்னும் பதில் மனு தாக்கல் செய்யாதது சரியான நடவடிக்கை இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஒருங்கிணைந்த பதில் மனுவாக தாக்கல் செய்ய உள்ளதால ஒரு முறை மட்டும் கால அவகாசம் வழங்கணும் அப்படின்னு கோரிக்கை வைத்த நிலையில இதை ஏற்க மறுத்த நீதிபதிகள் ஒரு மனுவுக்கு தலா 10,000 ரூபாய் வீதம் 30,000 ரூபாய் அபராதம் விதித்து தற்போது உத்தரவிட்டிருக்கிறாங்க. இந்த தொகையை சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியோட நிவாரண நிதிக்கு செலுத்த உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கை 20ஆம் தேதி ஒத்தி வச்சிருக்கிறாங்க. ரவீனா, கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி சிவகுமார்.